Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம சொரக்கா பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டெலிஷியஸான ரெசிபி, ரொம்ப ஈஸியாவும் பண்ணிரலாம். இன்ஸ்டன்ட்டான ரெசிபியும் கூட. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு சின்ன துண்டு சொரக்கா பீஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு 200 கிராம் போல இருக்கும். இதோட தோலை நம்ம வந்து நீக்கிடலாம். தோலை நீக்கிட்டு 4ஆ கட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்னர் போர்ஷனை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த விதைகள் வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் அதை தூர போட்டுடலாம். இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஒரு கிரேட்டர் வச்சு நம்ம கிரேட் பண்ணிடலாம். இருக்கிறதுலே சின்ன கிரேட்டிங் பிளேடாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்ல ஃபைன் போர்ஷன்ஸாக கிடைக்கும். இப்போ ரெடியாக இருக்குது. இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது ஒரு 1/2 கப் போல் இருக்கும். இது கூட ஒரு 1/2 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணது, 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சாப் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சாப் பண்ணது, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறமா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்கள் கையால் நல்லா பிசைய ஆரம்பிங்க. நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் அந்த வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற ஸ்பைசஸோட ஃப்ளேவர்ஸ்லாம் ஒன்றா நல்லா சேர்ந்து வரும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அகேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்று கூடி வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பக்கோடாவை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் கழித்து இதை நல்லா திருப்பி போட்டுட்டு அகேன் நல்லா இன்னொரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள் மீடியம் ஃப்ளேமில். இப்போ ஆயில் பபுள்ஸ் எல்லாம் செட்டில் ஆகியாச்சு. நம்ம பக்கோடாவை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட் ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த சொரக்கா பக்கோடா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.